இந்த ஏரியாவில் ரோஸ் வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். அதுலேயும் ட்ரை பண்ணியிருக்கோம். இங்கே டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ரோஸஸ் இருக்குது. நல்லா ஹீட் டைமில் ப்ளோயர்ஸ் போட்டாங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே வந்து சில் கிளைமேட் கிடைக்கும். அதனால ரோஸ் நல்லா கல்டிவேட் ஆகுது. நம்ம அக்ரோ டூரிசம்க்கு வாங்க, அக்ரிகல்ச்சர் பற்றி தெரிஞ்சுக்கங்க, விவசாயத்தை பற்றி நேரடியாக தெரிஞ்சுக்கங்க. இங்கே நம்ம பாலி ஹவுஸில் ரோஸ் போட்டிருக்கோம். அஃப்கோர்ஸ் இந்த ஏரியாவில் ரோஸ் வர்றது ரொம்ப கடினமான ஒரு விஷயந்தான். அதுலேயும் ட்ரை பண்ணியிருக்கோம். டிஃப்ரெண்ட் கலர்ஸ் ஆஃப் ரோஸஸ் இருக்குது. ரெட்டு, ஒயிட்டு, எல்லோ, இந்த மாதிரி ரோஸஸ் இருக்குது. வாங்க, ரோஸ் கலரில் ஒரு 4-5 கலர்ஸில் இருக்குது. ஒயிட், ரெட், லைட் ரெட், ஓரளவுக்கு சக்சைட் பண்ணியிருக்கோம். பட் இது வந்து சில் கிளைமேட்டில் தான் நல்லா வரும்னு சொன்னாங்க. பட் இங்கே நான் ஏதாவது யாரும் பண்ண முடியாதுன்னு சொன்னால் அதுதான் பண்ணணுன்னு அடம்பிடிச்சு பண்ணுறது என்னோடய ஹேபிட்டு. எப்படி இங்கே வராமல் போகும், நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படிங்கிறது. ஓரளவுக்கு நல்லா தான் வந்திருக்கு. ஹீட் கண்ட்ரோல் பண்ண முடியும். இதில் வந்து மேலே ப்ளோயர்ஸ் இருக்குது. ப்ளோயர்ஸ் போட்டோன்னா உள்ளே ஹீட் கண்ட்ரோல் ஆகும். அது மத்தியானத்தில் போடுவாங்க. போட்டாங்கன்னா நல்லா ஹீட் டைமில் ப்ளோயர்ஸ் போட்டாங்கன்னா ஓரளவுக்கு உள்ளே வந்து சில் கிளைமேட் கிடைக்கும். அதனால் உங்களுக்கு ரோஸ் நல்லா கல்டிவேட் ஆகுது.